மீன ராசி, மீன லக்னம், தெய்வத்தோடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கக்கூடிய ராசி. காலபுருஷனுக்கு 12வது இடத்துல இருக்கிறனாலயே எங்களுக்கு நிறைய பணம் வாழ்க்கையில விரயமாயிட்டே இருக்குங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசி. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் மன தைரியத்தையும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து வெளியே வரக்கூடிய ராசி. இந்த ராசியில பிறந்தனாலே எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேங்க. எனக்கு யாருமே நல்லது நினைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லா உதவி செஞ்சேன். இன்னைக்கு எனக்குன்னு வரும்போது, என்னுடைய குழந்தைக்குன்னு வரும்போது யாருமே எனக்கு எதுவும் பண்ணவே இல்லை. நான் எல்லாரையும் ஓடி ஓடி ஒரு பிரச்சனையிலையும் சந்திச்சேன். எல்லா பிரச்சனையும் எல்லாரு கூடயும் கூட இருந்தேன். இன்னைக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, யாருமே இல்லை. போற வரவன்லாம் என்னைய கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லா இடத்துலயும் தனியா ஒதுக்கி வைக்கப்படுறேன். காசு இருக்கும்போது காலை சுத்தின பாம்பாக என்னையவே சுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மீனத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த நியாயம், நீதி, நேர்மை, குருவோட வீடு. வேற என்ன தெரியும்? அடுத்தவனை ஏமாத்துறதுக்கும் தெரியாது, அடுத்தவனை நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கும் தெரியாது. எல்லா விஷயத்திலையும் நான் நானாக இருப்பேன். எனக்கு ஒத்து வந்தா, எனக்கு சரின்னு படிச்சுன்னா நான் செய்வேன், இல்லைன்னா போயிட்டே இருங்க. அது யாரா இருந்தாலும், எவ்வளோ பணமா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சமமா, காசு இருக்கிறவனை ஒரு மாதிரி, காசு இல்லாதவனை ஒரு மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் மீனத்தை பொறுத்தவரை நடக்க தெரியவே தெரியாது. இன்னைக்கு முழுமையாக சனீஸ்வர பகவானுடைய பிடியில மாட்டி கொண்டிருக்கக்கூடிய ராசி. அதாவது இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா, எல்லா விதத்திலையுமே லாக் ஆகி உட்கார்ந்துருக்கேன். எந்த ஒரு விஷயத்திலையுமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்னால வெளியே வர்றதுக்கே பல வருஷம் ஆகுங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பலன்கள். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப, கடன் எல்லாம் இன்னைக்கு ஏறிட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெளியே போனாதான் என்னால பாத்தீங்கன்னா இந்த பணத்தை சம்பாரிச்சு ஜெயிக்க முடியுமே தவிர்த்து, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சனீஸ்வர பகவான், எங்க ராசிக்கு ஏங்க இப்படி என்னை பாடா படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு சனீஸ்வர பகவானால மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு நடந்துட்டு இருக்கு. யாரையும் நினைச்சு பயப்படாம அப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு எதிர்காலத்தை நினைச்சு 1000 கவலைகள், 1000 சிந்தனைகள் ஓடுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட பேரம்பேத்தி காலத்துல வரையும் பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பணத்தை சேமிச்சிருக்கலாமா, ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. சனீஸ்வர பகவான் பாருங்க வக்ரமா இருக்கிற வேலையை நினைச்சு, தொழிலை நினைச்சு, பணத்தை நினைச்சு அவ்வளோ கஷ்டங்கள் படுறீங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் மட்டும் பின்னோக்கி போகலீங்க, நாங்களே பின்னோக்கி போன மாதிரி தான் இருக்கு. 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே வேலை அதே காசுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. எந்த ஒரு இறக்கமும் இல்லை, எந்த ஒரு ஏற்றமும் இல்லை, அதே மாதிரி இருக்கு. ராகு காட்டின பயத்தை விட சனீஸ்வர பகவானுடைய வக்ர காலங்கள், ஏன்னா ராகு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் 1.5 வருஷம் தான், ஆனா சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் தன்னுடைய பிடியில வச்சுக்குவாரு. அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே காலபுருஷனுக்கு 12வது வீடு குருவோடைய வீடுங்கிறனால யதார்த்தமா போய் போய் ஒரு விஷயங்களும் நல்லா அடி வாங்கி மாட்டிக்கிறீங்களா அப்படின்னா எஸ் மாட்டிக்கிறீங்க. யார் யார் வேணும்னு ஓடுனீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். சளிப்பு ஒரு பக்கம், பதட்டமான சூழ்நிலைகள் ஒரு பக்கம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி பொறுமை, நிதானம் இதெல்லாம் என்னை விட்டு பறந்து போயிருச்சுங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 5 மணி நேரம் 6 மணி நேரம் செய்யறேன். ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்த டெய்லியும் போக இடம் தானே மாத்தி போயிடுறேன். இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே பாத்தீங்கன்னா நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு. அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை, உதாரணத்துக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை செய்யலை. இன்னைக்கெல்லாம் தூங்கும் போதும் கூட அழுதுட்டு தூங்குற மாதிரி, காலை எந்திரிச்சனுமே என்ன அறியாமைய மனசு பாரமா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த ஜென்ம சனி காலத்திலையும் வீடும் வாங்குறோம், இடமும் வாங்குறோம், எல்லா விஷயத்திலையும் முன்னேறோம். ஆனா என்ன, எல்லாமே கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கு, ஒரு மன அழுத்தத்தோட வாங்குற மாதிரி இருக்கு. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. எங்க வேணாலும் இருங்க, இந்த மந்திரத்தை மட்டும் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறீங்களோ ஒரு 2 தீபத்தை ஏத்திட்டு இதை சொல்ல ஆரம்பிங்க. அவங்களுடைய மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். சனீஸ்வர பகவான் இந்த ராசிக்கு ஒரு யோகாதிபதினு சொல்லலாம். அப்ப இந்த ஜென்மசனி காலங்கள்ல வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாடங்கள் கிட்டத்தட்ட இன்னொரு சுற்று வர வரையுமே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நீதி, ஒரு நேர்மைக்கான காரகரம் எப்படி இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டப்படுங்க, கண்டிப்பா நிச்சயமாக உயர்த்தாம போகவே மாட்டார். அப்ப ஜென்மசனி காலத்துல நம்ம என்னென்ன பாடங்கள் வாழ்க்கையில சந்திக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய லெசனாக இருக்கும். நமக்கு யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை தான் இன்னைக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவு, சுக்கிரன் பிளஸ் குருவோடைய இணைவு, ராசிக்கு 4 திக்பலம் பெற்ற சுக்கிரன் பிளஸ் குரு, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு இன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. இடம் வாங்கி ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு வீடு வாங்கிடணுங்க. வீடு இல்லாம என்னால இருக்க முடியல, பண பிரச்சனைகள் தலை விரிச்சு ஆடுது, இருந்தாலுமே ஏதாவது ஒரு இஎம்ஐ பண்ணி வீட்டை வாங்கிடணுங்கிற எண்ணங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மீனராசியை பொறுத்தவரை ஏப்ரல் மாசத்துல இருந்தே இதே தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க.
இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு எப்படி இருக்க போகுது, திக்பலம் பெற்ற சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு, இந்த கோச்சார காலங்கள் நன்மை பயக்குமா தீமை பயக்குமா, ராசிக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால தொழில நல்ல நன்மை கிடைக்குமா. 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, தொழில் மட்டும் எனக்கு நடந்தா போதுங்க, எனக்கு தொழில் தாங்க எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லாத மீனராசி இல்லவே இல்லை. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தைரியசாலிங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம, கணவனை விட்டு கொடுக்காம, எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும். கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சண்டை நடந்தாலும் காலையில மீனராசியை பொறுத்த வரையும் அப்படியெல்லாம் இல்லைங்களே, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு பெண்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க. இந்த விட்டு கொடுக்காத, ஏன்னா இந்த 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுது. இது எங்கிருந்து வந்திருக்கு, அம்மா இதே மாதிரி இருந்தாங்க அதனாலதான் நானும் இதே மாதிரி இருக்கேன் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையை கட்டுக்கோப்பாக கொள்ளக்கூடிய ராசி. இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது, குரு சுக்கிரனுடைய இணைவு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்க. அப்போ நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா எத்தனை நாள் தாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறது, வேலைக்கு போனா சம்பளம் மட்டும்தான் வரும், எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, அதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு கம்மி சம்பளங்கள், எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு, அந்த வாய்ப்பெல்லாம் தன்மானத்தை ஒட்டி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் தன்மானம் இல்லாம இந்த விஷயங்கள் செய்ய அப்படின்னா மீனத்தை பொறுத்தவரை செய்யவே செய்யாதுங்க. எனக்கு சரின்னு பட்டதை செய்வேன், அது எவ்வளவு பணமா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு போயிட்டே இருங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதுவே நகரக்கூடிய ராசி கடகம் விருச்சகம் மீனுமே நகரக்கூடிய ராசி. அப்ப ஒரு பிரச்சனை ஒரு விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல சட்டுன்னு நகர்ந்துருவாங்க யோசிக்காம. அதனால நமக்கு நிறைய பணம் வருது போகுது வருது இதெல்லாமே யோசிக்காம ஒரு விஷயத்த ஆழ்ந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம நகர்ந்துடலாம் அப்படின்னு நகர்ந்து நிறைய வாய்ப்புகளை விட்டுட்டு போனக்கூடிய ராசி. இன்னைக்கு நீங்க விட்ட வாய்ப்புகள் எல்லாமே மற்றவங்க அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சி இன்னைக்கு அப்படியே மீண்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க, ஜெயிச்சுட்டாங்க. ஆனா நீங்க இத்தனை நாளா அவங்கள பார்த்து சரி பரவாயில்ல என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ஆனா இன்னைக்கு நீங்க கஷ்டப்படும் போது அதெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாமோ, இந்த மாதிரி இருந்திருக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுல தொழில் சார்ந்த வளர்ச்சிகள், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இத்தனை நாளா எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நோக்கி சொல்லி ஓடி இருக்கக்கூடிய காலங்கள்லாம் விலகி இனிமேல் எனக்கும் கிடைச்சிருக்கு தொழில் சார்ந்த ஒரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக நிச்சயமாக கிடைக்கும். அதே போல சுக்கிரன் திக்பலம் வீடு இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறவங்க மத்தியில இன்னைக்கெல்லாம் வாடகை வீட்டுல மீனம் இந்த ஜென்மசனி காலத்துல இருக்கிறதெல்லாம் கொடுமையானதுங்க. எங்க போனாலும் சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனைகள் பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. 2ஆம் வீடு செவ்வாய் வீடா வரதுனால 6ல கேது இருக்குங்க இன்னைக்கு டிரான்சிட்ல. நல்லா பழகிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த வீட்டு சார்ந்த பட்சத்துல சுத்தி இருக்கிறவங்களே என்ன ஏதாவது தப்பா சொல்றாங்க, எனக்கு பிரச்சனைகள் வருது, எந்த இடத்துல போனாலும் நிம்மதியா இருக்க முடியல, அதனால எங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிரன் திக்பலத்துல குருவோட இருக்கிறனால கண்டிப்பாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப வருஷமா நான் மாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், இனி இந்த வாகனத்தை எல்லாம் மாத்த முடியுமா, இந்த மன சஞ்சலத்துல இந்த கடனை இஎம்ஐ டியூவை கட்டவே முடியாம இருக்கிறேன், இந்த நேரத்துல எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வருது, இதெல்லாமே வாங்குறதுக்கு நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லக்கூடியங்கள் கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எஸ் நிச்சயமாக சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்ப ஒற்றுமை, அதே போல 2வது பணத்தை சேமிக்கவே முடியவே மாட்டேங்குது, என்னால் பணம் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் 50 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா 20 ரூபா அந்த அளவுக்கு தான் எனக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் ஏறலாம். இனி அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக மாறப்போகுது. இந்த சுக்கிரன் குரு காலங்கள் வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்களை புது சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்ம சனி ஒருத்தருடைய வளர்ச்சிகளை ஒண்ணுமே பண்ணாதுங்க, ஒரு மன சஞ்சலத்தை மட்டும்தான் கொடுக்குமே தவிர்த்து அவருடைய பிடியில தான் இருக்க வைப்பாரு தவிர்த்து நீங்க நல்லதை நினைக்கும் போது நல்லதை செய்யும் போது நல்லதை யோசிக்கும் போது அதுல இருந்து மீண்டு வெளியே கொண்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல உங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றங்கள், அதே போல வேலையில பாத்தீங்கன்னா கடுமையாக மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருக்கு, நான் வாங்கி கொடுத்தேங்க வேலை, நான் 20-30 பேருக்கு வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு அவங்களாலேயே நான் வெளியேற்றப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படக்கூடிய காலங்களும் இருக்கு. இதெல்லாமே மாறப்போகுது. தொழில் சார்ந்த விஷயத்திலையும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயம். அதே போல நான் காதலிச்சுட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், அவங்க இன்னைக்கு சரின்னு சொல்றாங்க நாளைக்கு சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லை பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது பெரிய எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு காதல் திருமணத்துக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில நிச்சயமாக பலன்கள் மாறும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.